கடலை 2ஆய் பிளந்து அதில் வழி உண்டாக்கினார். பின்னாலே பார்வோனுடைய சேனை எதிரிகள் துரத்தி கொண்டு வர்றாங்க. முன்னேறி போக வழியில் கடல் மறித்து கொண்டு இருக்கிறது. எப்படி இதை கடந்து போக முடியும்? செங்கடலை கடந்து போக முடியும்? ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். கடலை 2ஆக பிளந்து அதுக்கு நடுவில் வழி உண்டாக்கி அக்கறைக்கு போகும்படி ஆண்டவர் செய்கிறார். அப்போ வழி இல்லாத இடத்தில் உங்களுக்கு வழி திறப்பார். அது அதிசயமாய் நடக்கும். யாரும் எதிர்பாராத விதத்தில் நடக்கும். உங்களை அதிசயத்தை காண பண்ணுவார். அடுத்து அவங்க தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு நடக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள், அவங்க பெரிய கூட்டம், குடும்பமாக வர்றாங்க. மாறா என்கிற இடத்துக்கு வந்தால் தண்ணீர் இருக்கிறது. குடிச்சு பார்த்தா கசப்பாக இருக்கு. தாகம் தீர்க்காது, வாயில் வைக்க முடியாது. என்னடா அது, தாகத்தோடு வந்த தண்ணி கசப்பாக இருக்குதுன்னு உடனே ஆண்டவர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாய் மாறிவிட்டார். கசப்பு, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பு இருக்கிறது. யார் மேலேயோ கசப்பு இருக்குது. ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு மனதுக்குள்ளே கசப்பை கொண்டு வந்து விட்டார். நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், சிறுமைப்படுத்தின காரியம். ஏன் வாழணும், மறிச்சிட்டா பரவாயில்ல, நீ வாழ்க்கை உங்களுக்கு அசந்து போன நிலைமையில் இருக்கலாம். சிலுவை மரத்தை பாருங்கள். அந்த மரத்தில் இயேசு கசப்பை ருசி பார்த்தார். நம்முடைய கசப்பு வேதனைகளை சிலுவையில் சுமந்து விட்டார். சிலுவை மரத்தை பார்த்தீங்கன்னா கசப்பு மதுரமாய் மாறிவிடும். அந்த அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். பயப்படாதுங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிட்றது? இவ்வளோ பேருக்கு வனாந்தரத்தில் அங்கே விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது, அங்கே ஒரு வேலை செய்ய முடியாது. வனாந்தரம். ஆண்டவர் வானத்திலிருந்து வான மன்னாவை கொடுத்தார். வானத்தின் ஆகாரத்தை, தூதர்கள் உண்ணுகிற உணவை கொடுத்து அவர்களை போஷித்தார். 40 வருஷம் போஷித்தார். எனக்கு பிரியமானவர்களே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண, நாளைக்கு என்ன பண்ண, அடுத்து என்ன பண்ண, இந்த தேவைக்கு என்ன பண்ண, பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்ன பண்ண, திருமணத்துக்கு என்ன பண்ணன்னு கலங்குறீங்களா? அதிசயத்தை பார்ப்பீங்க. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அதிசயமாய் உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும். அதாண்டு சொல்றாரு, நான் அதிசயங்களை செய்கிற தேவன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாக விசுவாசித்தீங்கன்னா இயேசுவை, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த தடைகள் மாறணும், இந்த கசப்பான சூழ்நிலை மாறணும், தேவைகள் சந்திக்கப்படணும், ஒரு அதிசயம் செய்யுங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, இந்த மகன் இந்த மகளுக்கு அதிசய செய்ய வாக்கு கொடுத்தேன். இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்கு அதிசய செய்து மகிழ பண்ணும். தடைகள் மாறட்டும், வழிகள் திறக்கப்படட்டும், கசப்பான சூழ்நிலைகள் மாறி சந்தோஷம் மகிழ்ச்சியும் மாறட்டும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், அதிசயங்களை செய்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.